மே மாசம் ஆரம்பிச்சிருச்சு, ஸ்கூல் பசங்களுக்குலாம் லீவ் விட்டுருப்பாங்க. ஆனா பேரண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா போயிட்டு அவங்க பசங்களை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல சேர்த்திருப்பீங்க. இந்த வீடியோ யாருக்குன்னா அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு தான். இப்போ நம்மளே ஆபீஸ்ல வருஷம் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு திடீர்னு ஒரு மாசம் லீவ் கொடுத்தாங்கன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தானே அந்த சின்ன பசங்களுக்கும் வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மாசத்தை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களே இருப்பாங்க. அந்த ஒரு மாசம் லீவ்லயே அவங்களை என்ஜாய் பண்ண விடாம திடீர்னு போய் ஏதாவது ஒரு கிளாஸ்ல சேர்த்து விட்டா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பெரியவங்க நம்மளாலே இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா சின்ன பசங்களால இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? லீவ்ல நல்லா ஜாலியா சுத்த வேண்டிய பசங்களை கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல சேர்த்து விட்டா அவங்களால நல்லா படிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? உதாரணத்துக்கு நம்ம அந்த வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம். அந்த வாரத்துல ஒரு நாள் அந்த சண்டே மட்டும் தான் நமக்கு லீவு. அந்த சண்டேவும் நம்மள ஆபீஸ்ல ஒர்க் பண்ண சொன்னா நம்மளால வேலை பார்க்க முடியுமா? இல்ல அந்த மாதிரி வேலையே பார்த்தாலும் அந்த சண்டே நம்மளால ஒழுங்கா வேலை பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுல. அதே மாதிரி தானே அந்த சின்ன பசங்களுக்கும் இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே அந்த பசங்களோட எதிர்காலத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல எந்த தப்புமே கிடையாது. பட் அந்த பசங்களோட இடத்துல இருந்து புரிஞ்சு பாருங்க. 12 மாசத்துல 11 மாசம் உங்க பேச்சை கேட்டு தான் ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இருக்கிறது அந்த ஒரே ஒரு மாசம் தான். அதுலயும் போய் படிக்க சொல்லி ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டா அந்த பசங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு பதிலா அந்த பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மியூசிக்னு இப்படி வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த பசங்களை நீங்க அதுல ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா அந்த பசங்க இந்த ஒரு மாசம் அவங்களுக்கு பிடிச்சத பண்ண மாதிரியும் இருக்கும், புதுசா ஏதாவது பண்ண மாதிரியும் இருக்கும்.